Hello everyone, wish you all happy new year 2022. Today our lesson is Super 6 vocabulary. Now let's begin the lesson. The first word in our list, talkative. Talkative அப்படின்னா அதாவது ரொம்ப வள கொடன்னு பேசிக்கிட்டே இருக்காம்பா அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. சில பேர் நான் ஸ்டாப்பா பேசிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அவங்கள நாம talkative அப்படின்னு சொல்லலாம். இது வந்து ஒரு நான் ஸ்பெசிபிக் ஜெண்டர் வேர்டு. ஒரு பாயையும் சொல்லலாம், ஒரு கேர்ளையும் சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள், she is a talkative girl அப்படின்னு சொல்லலாம். அவ ரொம்ப வளன்னு பேசிக்கிட்டே இருப்பா அப்படிங்கிறதுக்கு she is a talkative girl அப்படின்னு சொல்லலாம். he is a talkative boy. அவன் எப்ப பார்த்தாலும் பேசிக்கிட்டே இருப்பான் அப்படிங்கிறதுக்கு he is a talkative boy அப்படின்னு சொல்லலாம். The next word, couch potato. couch potato அப்படின்னா ரொம்ப சோம்பேறியான ஒருத்தவங்கள கவுச் பொட்டேட்டோ அப்படிம்பாங்க. பெரும்பாலும் யாரும் ரொம்ப டிவியவே எந்த நேரமும் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க இல்லையா, டிவிக்கு அடிக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எப்பவுமே டிவியவே பார்த்துக்கிட்டே பொழுது வந்து ஸ்பெண்ட் பண்றவங்கள கவுச் பொட்டேட்டோ அப்படின்னு சொல்லுவாங்க. See for example, see, my brother is a couch potato. He always watches TV. இங்க பாரு அப்படின்னு சொல்லுவாங்க யார்ட்டையாவது பேசும்போது. see அப்படின்னா இங்க பாரு, my brother என்னுடைய தம்பி அவனை வந்து ஒரு கவுச் பொட்டேட்டோன்னு தான் சொல்லணும். ஒரு சோம்பேறிங்கிறதுக்கு இது இன்னொரு வார்த்தை. ஓகே, சோ he always watches TV. அவன் எப்பவுமே டிவி தான் பார்த்துக்கிட்டு இருப்பான் அப்படிங்கிறதுனால நீங்க அவனை கவுச் பொட்டேட்டோ அப்படின்னு சொல்றீங்க. நெக்ஸ்ட், இன்ட்ரோவர்ட். இன்ட்ரோவர்ட் அப்படின்னா தனிமை விரும்பி, அதாவது அவங்கள நம்ம பெரும்பாலும் கூட்டுப்புழு அப்படின்னு சொல்லுவோம். உலகத்துல யார்கிட்டயுமே பேச விரும்ப மாட்டாங்க. ஈவன் தேவையான விஷயத்துக்கு கூட அவங்க பேச மாட்டாங்க. தனக்குள்ளேயே நிறைய விஷயங்களை வச்சுக்கிட்டு ரொம்ப அமைதியா தனிமை விரும்பியா இருப்பாங்க இல்லையா, அவங்கள நம்ம பெரும்பாலும் என்ன சொல்லுவோம், கூட்டுப்புழு அப்படிமா. என்ன இவன் கூட்டுப்புழு மாதிரி இருக்கான், யார்கிட்டயுமே ஒட்ட மாட்டேங்கிறானே அப்படிங்கிறவங்கள நம்ம இன்ட்ரோவர்ட் அப்படின்னு சொல்லலாம். See for example, my cousin never speaks with anyone. my cousinனா நம்மளுடைய சித்தப்பா சித்தி பிள்ளைங்களை நம்ம கசின் அப்படின்னு சொல்லலாம். never speaks, யார் கூடயும் பேச மாட்டா, with anyone யாருடனும். ஓகே, பேசவே மாட்டா, வித் எனிஒன் யாருடனும். she is a kind of, அவ வந்து ஒரு மாதிரியான introvert person நினைக்கிறேன் அப்படிங்கிறதுக்கு நம்ம என்ன சொல்லலாம், she is a kind of introvert person அப்படின்னா ரொம்ப தனிமை விரும்பி, இல்ல கூட்டுப்புழு அப்படின்னு கூட நம்ம ஒரு அடைப்பெயர், ஒரு பட்டப்பெயர் மாதிரி சொல்லுவோம் இல்லையா, அப்படி கூட சொல்லுறதுக்கு இந்த வார்த்தையை யூஸ் பண்ணலாம். The next word, extrovert. எக்ஸ்ட்ரோவர்ட்ங்கிறது இன்ட்ரோவர்ட்டுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட். ஓகே, ஸோ அது வந்து ஒரு கூட்டுப்புழு மாதிரி யார்கிட்டயுமே பேசாம தனிமையா இருக்கிற மாதிரி. எக்ஸ்ட்ரோவர்ட் அப்படின்னா ரொம்ப சகஜமா கலகலன்னு எல்லார்கிட்டையும் ரொம்ப ஈஸியா பழகுறவங்க, பேசுறவங்கள extrovert அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. See for example, if you ask me, my uncle is such an extrovert person in the world. அதாவது இப்போ யார்கிட்டயாவது நான் வந்து இப்போ உங்ககிட்ட கேக்குறாங்க, உனக்கு தெரிஞ்சு ரொம்ப சகஜமா பழகுறவங்க யார் உங்க ஃபேமிலில அப்படின்னா நம்ம இப்படி ஸ்டார்ட் பண்ணலாம். if you ask me, நீ என்ன கேட்டேன்னா நான் என்ன சொல்லுவேன்னா, my uncle, என்னோட அங்கிள் தான் இந்த உலகத்திலேயே ரொம்ப சகஜமா கலகலன்னு பேசுறவரு அப்படின்னு நீங்க சொல்றது அர்த்தம். The next word, versatile. versatile அப்படின்னா நிறைய விஷயங்கள்ல திறமை உள்ளவங்க, அதாவது நிறைய கலைகள் தெரிஞ்சவங்கள நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா versatile, நிறைய டேலண்ட் உள்ளவங்கள, ஈவன் அவங்கள நம்ம சகலகலா வல்லவன் அப்படின்ட்டு கூட சொல்லலாம். For example, Kamal Haasan is one of the best versatile actors. Kamal Haasanங்கிற தமிழ் ஆக்டர்ஸ் நம்ம எல்லாருக்கும் பெரும்பாலும் தெரியும். சோ அவரை நம்ம சொல்லும் போது இந்த வேர்டு பெரும்பாலானவர் சொல்லுவாங்க, அவருக்கு தெரியாத கலைகளே இல்லைன்னா, he has learned many things அப்படிங்கிறதுக்கு பதிலா he is a versatile actor அப்படின்னு சொல்லலாம். he is one of the best versatile actors அப்படியும் சொல்லலாம். The last word in our list, fanatic. fanatic அப்படின்னா ஒரு ஏதாவது ஒரு விஷயம் எடுத்துக்கிட்டாங்கன்னா, ஒரு நம்பிக்கை எடுத்துக்கிட்டாங்கன்னா அது மேல பைத்தியமா வெறித்தனமா இருப்பாங்க இல்லையா, ஒரு லிமிட்டுக்கு மேல அவங்களதான் வந்து ஃபேனட்டிக். ஈவன் அந்த அவங்க வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா பைத்தியம் அப்படின்னு கூட சொல்லுவோம். அந்த வெறித்தனமா இருக்கிறவங்கள பைத்தியம் அப்படின்னு கூட சொல்லுவோம். See for example, you should not be a fanatic person on any belief. belief அப்படின்னா நம்பிக்கை.
யூ ஷுட் நாட் பீனா நீ இருக்கக்கூடாது. எப்படின்னா ஒரு ஃபேனட்டிக், ரொம்ப ஒரு வெறித்தனமான பர்சனா, எந்த ஒரு நம்பிக்கை மேலுமே அதிகப்படியா ஒரு வெறித்தனமா இருக்கக்கூடாது அப்படிங்கிறது இந்த சென்டென்ஸோட அர்த்தம். பட் இதே நம்ம ஒருத்தவங்களை பத்தி சும்மா காமனா சொல்லுவோம், பொதுவா அவன் ஒரு சரியான சினிமா பைத்தியம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதை எப்படி சொல்லலாம்னா he is a movie fanatic அப்படின்னா அவன் ஒரு சினிமா பைத்தியம். சோ இந்த இடத்துல சினிமா அப்படிங்கிறதுக்கு பதிலா நம்ம அவங்கள வேற எது ரிலேட்டடா நம்ம சொல்லணும்னு நினைக்கிறோமோ அது மாதிரி நம்ம சொல்லிக்கலாம். ஓகே, சோ இப்போ ஒரு ரீகால் பார்த்திடலாம். ஃபர்ஸ்ட் வேர்டு டாக்கட்டிவ். டாக்கட்டிவ்னா ரொம்ப வளவல குழகுழன்னு பேசிட்டு இருக்கிறவங்கள டாக்கட்டிவ்னு சொல்லுவாங்க. கவுச் பொட்டேட்டோ அப்படின்னா சோம்பேறி, அதிகப்படியா டிவி பார்த்துக்கிட்டே இருக்கிறவங்கள சோம்பேறிய நம்ம வந்து கவுச் பொட்டேட்டோ அப்படின்னு சொல்லலாம். இன்ட்ரோவர்ட் அப்படின்னா கூட்டுப்புழு மாதிரி தனிமை விரும்பியா ரொம்ப அமைதியா இருக்கிறவங்கள, அளவுக்கு அதிகமா அமைதியா இருக்கிறவங்கள இன்ட்ரோவர்ட். எக்ஸ்ட்ரோவர்ட் அப்படின்னா ரொம்ப சகஜமா கலகலண்டு பேசுறவங்கள எக்ஸ்ட்ரோவர்ட்னு சொல்லுவோம். வெர்சடைல் அப்படின்னா நிறைய விஷயங்கள் திறமைகள் இருக்கிறவங்கள வெர்சடைல் அப்படின்னு சொல்லுவோம். ஃபேனட்டிக் அப்படின்னா ஒரு விஷயத்துல வெறித்தனமா ரொம்ப பைத்தியமா இருக்கிறவங்கள ஃபேனட்டிக் அப்படின்னு சொல்லுவோம். இந்த வீடியோவை நீங்க கடைசி வரையும் நீங்க பார்த்துருந்தீங்க அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்க, உங்களோட வேல்யூபிள் கமெண்ட்ஸை மென்ஷன் பண்ணுங்க, இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸோட ஷேர் பண்ணுங்க. இந்த சேனலுக்கு நீங்க நியூ பர்சனா இருந்தா இந்த சேனல் பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Till I meet you in the next video, take care. Thank you very much.